அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அப்படின்றத நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? இதே ப்ரிலிம்ஸில் படித்த விஷயத்தை மெயின்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு சில ஆடட் டேட்டாஸாக நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக மாற்றினாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில டாபிக்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த பதிவில் நாம் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2 முக்கியமான நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவர் வைகுண்ட சுவாமிகள், இன்னொருத்தர் வள்ளலார். இது ரெண்டுமே அவர்களுடைய சிறப்பு பெயர் தான் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இந்த 2 நபர்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 நபர்களுமே சமூக நீதி பொறுத்தவரை அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னா தென் தமிழகம் பகுதியில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர். பசியோடு யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய தர்மசாலை உருவாக்கி வட தமிழகமெல்லாம் சமூக நீதியை நிலைநிறுத்தியவர் வள்ளலார். அப்போ இந்த 2 நபர்களை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி முதல்ல நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வைகுண்ட சுவாமிகள் 1809 சரிங்களா, இவர் 1809 சாஸ்தான் கோவில் அப்படின்ற பகுதியில் பிறந்திருக்கிறாங்க. இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்குது, சாஸ்தான் கோவில். இவர் பிறந்தனால இந்த இடத்த நம்ம சாஸ்தான் கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இவர் பிறந்த பொழுது இந்த இடத்தினுடைய பேர் சாமித்தோப்பு அப்படின்னு தான் இருந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவருக்கு முதல்ல வைத்த பேர் முடிசூடும் பெருமாள். அப்போ முடிசூடும் பெருமாள் அப்படின்ற பேர் தான் இவங்க பேரண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டங்களில், குறிப்பாக 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் தென் தமிழகத்தில் ஜாதிய ரீதியிலான அடக்குமுறை அதீதமாகவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பெருமாள் அப்படின்ற பேரே மேல்தட்டு மக்கள் வைக்கக்கூடிய பேர். இப்போ குறிப்பாக வைணவர்கள் வைக்கக்கூடிய பேர் தான் பெருமாள். அந்த பெருமாள் என்ற பெயரை ஒரு சில பிரிவை சார்ந்த மக்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஆனால் இந்த வைகுண்ட சுவாமிகளுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு பேரே முடிசூடும் பெருமாள் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எப்போ பெருமாள்னு பேர் வைக்கவே கூடாது, இதிலே நீங்கள் முடிசூடும் பெருமாள் பேர் வச்சுருக்கீங்களா, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸை அங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா பேருக்கு ஒரு பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி இவங்க பேரண்ட்ஸை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சரிப்பா முடிசூடும் பெருமாள் வேணாம் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரை முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிடுறாங்க. இவருடைய பேர் முத்துக்குட்டி ஆக்கப்படுகிறது. ஸோ இப்போ முடிசூடும் பெருமாள் அப்படின்ற பேர் வச்சு பேருக்கே பிரச்சனை வந்ததுனால அவர் பேரை முத்துக்குட்டி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த முத்துக்குட்டி இவருக்கு கல்வி அப்படின்றது மறுக்கப்படுகிறது. காரணம், இவர் ஒரு அடித்தட்டு நிலையில் இருக்கிறார், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனாலும் கன்னியாகுமரி மாவட்டம் பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளால் இந்த முத்துக்குட்டிக்கு ஆரம்ப கல்வி கொடுக்கப்படுகிறது. அப்போ பேசிக்கான எஜுகேஷன் இவருக்கு கிடைக்குது. அப்போ குறிப்பாக இந்த முத்துக்குட்டி சார்ந்த சமூகத்தில் இவர் தான் முதல்ல படிக்கிறார். அப்போ கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வியோடு சேர்த்து கிறிஸ்தவத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? இவர் கிறிஸ்தவ மதத்தை பார்க்குறாரு. கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே ஜாதி ரீதியிலான அடக்குமுறை கிடையாது. யாருனாலும் சர்ச்சுக்கு போகலாம், யாருனாலும் ஃபாதராக போகலாம் இல்லைங்களா? இப்படி தான் இருந்தது. அப்போது முத்துக்குட்டி இவ்வளோ நாள் படிக்கலை, இப்போ கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக படிச்சுட்டாரு. குறிப்பாக கிறிஸ்தவ மதம் பற்றியும் தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எப்போ அந்த மதத்தில் தான் ஜாதி அடக்குமுறை இல்லைல்ல, ஏன் இங்கே மட்டும் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேள்விகள் மக்களை சிந்திக்க வைக்கிறது. அப்போ இதன் வெளிப்பாடாக இந்த முத்துக்குட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய ரீதியிலான மேல்தட்டு மக்கள், குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தானம், இது இவருடைய கேள்வியை பார்த்து எரிச்சல் அடைகிறது. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, முத்துக்குட்டி அவர்களை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு தோதா முத்துக்குட்டி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பார்த்து பிளாக் டெவில் அப்படின்னு சொல்லிடுறாரு, கருப்பு சைத்தான். சரிங்களா? இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை இவர் கருப்பு சைத்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு, பிளாக் டெவில் அப்படின்னு. சும்மா இருப்பாங்களா? திருவிதாங்கூர் அரசர் பிடிச்சி உள்ளே போட்டுறார். ஸோ இப்போது முத்துக்குட்டி அவர்கள் இந்த பிளாக் டெவில்னு சொல்லி ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால தான் திருவிதாங்கூர் அரசரால் சிறைப்படுத்தப்படுகிறார். அப்போ சிறைப்படுத்திட்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது.
அப்போ இவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவரை ஒரு மதிப்புமிக்க நபராக பார்க்குறாங்க. காலப்போக்கில் என்ன பேர் வந்துடுது அப்படின்னா ஐயா அப்படின்னு இவர் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இவர் ஐயான்னு கூப்பிடுறாங்க? ஏன்னா இவர் சார்ந்த சமூகத்தில் முதல்ல படித்தது முத்துக்குட்டி அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இப்போ இவரை பின்பற்றுபவர்கள் ஐயாவளி அப்படின்னே சொல்ல தொடங்குகிறார்கள். இன்றைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்களில் ஐயாவளி, ஐயா துணை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். சரி சார், இப்போ முத்துக்குட்டி அவர்கள் இங்கே என்ன சார் பண்ணுறாங்க? ஐயாவளி அப்படின்றத இவர் உருவாக்கலை, இவரை பின்பற்றுபவர்கள் ஐயாவை தொடர்ந்து இருக்கக்கூடியது ஐயாவளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ முத்துக்குட்டிக்கு இப்போ ஒரு சமூக பொறுப்பு வந்துடுச்சு. என்ன சமூக பொறுப்பு? நாம் சார்ந்த சமூகம் மக்கள் அனைவரையுமே நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். அப்போ யோசிக்கிறார், இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த மக்களுக்கு நன்மையான ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். முதல் விஷயம் ஹைஜீன். மேல்தட்டு மக்கள் சுத்தமாக இருக்கானா, நீயும் சுத்தமாக இரு அப்படின்றார். மேல்தட்டு மக்கள் வெஜிடேரியனாக இருக்கான், அசைவம் சாப்பிடுவது கிடையாது, நீ அசைவம் சாப்பிடாத, வெஜிடேரியனாக மாறு. மேல்தட்டு மக்கள் தலப்பாக அணிகிறான், நீ ஏன் தலப்பாக அணிய மாட்டேங்கிற? துண்டு இருக்க யாருனாலும் தலப்பாக கட்டிக்கலாம், நீ தலப்பாகையை கட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கொண்டு வரார். இவர் தான் முதல்ல எல்லாருமே தலப்பாகை அணியலாம் அப்படின்றத கொண்டு வந்தவர். அப்போ எல்லாருமே தலப்பாகை அணியலான்னு கொண்டு வந்தாச்சு. இப்போது இங்கே ஜாதி ரீதியிலான அடக்குமுறை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இங்கே உணவும் சரி, உணவு உட்கொள்ளக்கூடிய இடமும் சரி ஜாதி ரீதியாக தான் இருந்திருக்கு. தம்பி நீ எந்த ஜாதி? அப்போ நீ உள்ளே போய் சாப்பிட்லாம்ப்பா. தம்பி நீ மேலேயே உட்காந்து சாப்பிட்லாம். தம்பி நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்க, நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜாதிய ரீதியிலான அடக்குமுறையில் தான் இங்கே உணவு கூட இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்ததுனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நிழல் தாங்கல் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். சரிங்களா? இந்த நிழல் தாங்கல் அப்படின்ற உணவு கூடம் இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா சமபந்தி முறை. சாதி ரீதியிலான எதுவுமே கிடையாதுங்க, எல்லாருமே சரிசமமாக உட்காந்து சரிசமமாக சாப்பிட்லாம். அதான் நிழல் தாங்கல். இந்த நிழல் தாங்கல்ன்ற முறையை அவர் கொண்டு வந்து அனைவருக்கும் சமமான சமபந்தியை அறிமுகப்படுத்துகிறார். சரி சார், ரைட். வேறு என்னென்ன பிரச்சனைகள் தான் சார் இருந்தது? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கிட்டக்க அதீத வரியை வசூல் செய்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானம். மீண்டும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்ட கேட்குறார், எப்பா நீ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கப்பா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடல் அமைப்புக்கெல்லாம் வரி கேட்டு இருக்கிறாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானம். குண்டா இருக்கியா, அப்போ நீ நிறைய வரி கட்டு அப்படின்னு. ஸோ இப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு சமூகத்தில் இருந்திருப்பார் முத்துக்குட்டி அவர்கள். சரி, ஸோ இப்படி நிறைய கேள்வி கேட்குறாரு. எனினும் இங்கே வைகுண்ட சுவாமிகள் சொல்லப்படக்கூடியதை மக்கள் பெருசாக ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. வைகுண்ட சுவாமிகள் யோசிக்கிறார், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதற்கு தான் வைகுண்ட சுவாமிகள் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய 22வது வயதில் திருச்செந்தூருக்கு போகிறாங்க, ஃபேமிலியோட மொத்தமாக போகிறாங்க. அப்போ திருச்செந்தூர் போனப்போ இவருக்கு உடலில் சரும பிரச்சனைகளாக இருந்திருக்கு, ஸ்கின் ரிலேட்டடாக டிசீசஸ் இருந்திருக்கு. இவர் போய் கடற்கரையில் குளிக்க போனவர் ஆள் வரவே இல்லை. 2 நாள் ஆகியும் காணவில்லை. சரி, 2 நாள் கழித்து முத்துக்குட்டி அவர்கள் கடலிலிருந்து வெளியே வருகிறார். அப்போ முத்துக்குட்டி நீ அம்மா அப்படியே போய் மகனே அப்படின்னு போகிறாங்க. அம்மா நில்லுங்க, உங்கள் பையன் முத்துக்குட்டி இறந்து விட்டான், இது வைகுண்டருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குட்டி தன்னை ஒரு அவதாரமாக்கிக்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், முடிசூடும் பெருமாள் அப்படின்ற பேர் கொண்டவர் சுற்றி இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களின் எதிர்ப்பாக அவங்க பேரண்ட்ஸ் முத்துக்குட்டின்னு பேர் மாற்றிடுறாங்க. தன்னுடைய 22ஆம் வயதில் இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முத்துக்குட்டி அவர்கள் வைகுண்டரின் அவதாரமாக சொல்லிக்கொள்கிறார். அப்போ இப்போ தான் வைகுண்ட சுவாமிகள் ஆகிட்டாங்க. சரி சார், எதற்காக முத்துக்குட்டி என்பவர் தன்னை வைகுண்டரின் அவதாரமாக்கி வைகுண்ட சுவாமிகளாக மாறினார்? காரணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட சொல்லி பார்க்குறாரு, எப்பா நீட்டாரு, வெஜிடேரியனாரு, உயிரெலாம் பலி கொடுக்கக்கூடாது, மனுஷனா மதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க, ஒழுங்காக லிசன் பண்ணுறது கிடையாது. அப்போ தான் யோசிக்கிறார், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அவதாரம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் போலையே, ஒரு கடவுள் சொன்னால் தான் கேட்பாங்க போலையேன்னு தன்னை அவதாரமாக்கிக்கிறாங்க. அப்போ முத்துக்குட்டி அவர்களுடைய
டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சீடர்ஸ் மொத்தமாக கம்பைல் பண்ணி இவர் டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் அகிலத்திரட்டு அப்படின்ற வழிபாட்டு நூலாக வெளிக்கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த அகிலத்திரட்டுன்ற நூல் யாரோடு தொடர்புடையது? முத்துக்குட்டி அவர்களோடு தொடர்புடையது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக முத்துக்குட்டி அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது போக அடிஷ்னலாக ஒரு டேட்டாவும் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, இவர் பிறந்த சாஸ்தான் கோவிலில் ஒரு கோவில் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த கோவிலில் கருவறை இருக்கும். அந்த கருவறைக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, நாம் யார்கிட்ட வேண்டுனா நமக்கு தேவையான வரங்கள் கிடைக்குமோ அந்த கடவுள் உள்ளே இருப்பார். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் நம் தேவைகளை நிறைவு செய்யணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்போம்ல, எந்த கடவுள்கிட்ட கேட்டால் என் தேவைகள்லாம் நிறைவேற்றப்படுமோ அந்த கடவுள் தான் கோவில் கருவறைக்குள்ளே இருப்பார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த கோவில் கருவறைக்குள் வைகுண்ட சுவாமிகளுடைய உருவம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் வைகுண்ட சுவாமிகள். அப்போ அவரையே உருவமாக்கி கருவறையில் வச்சுருப்பாங்களா? கிடையாது. அந்த கோவில் கருவறையில் கண்ணாடி தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கருவறை கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் ஆண்டவா எப்படியாவது என்னைய பாஸ் ஆக்கிரு, எப்படியாவது குரூப் ஆஃபீஸர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுவீங்க. கண்ணை திறந்து பார்த்தா யாரை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் வேண்டியிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் பாஸ் ஆகணும் அப்படின்னா நாம் தான் படிக்க வேண்டும். நமக்கு பசிச்சா நம்ம தானே சாப்பிட்றோம். அதே தான், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் தான் இருக்கிறார் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம் தேவைகளை நாம் தான் நிறைவு செய்ய வேண்டும். சரிங்களா? எஸ், இதெல்லாமே வைகுண்ட சுவாமிகள் அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக ராமலிங்க அடிகள் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ராமலிங்க அடிகள் அக்டோபர் 5ஆம் தேதி 1823 பிறந்திருக்கிறார். சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு ராமலிங்க அடிகள் பிறந்த தினமான அக்டோபர் 5ஆம் தேதியை தனி பெரும் கருணை தினம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது பெனோவலன்ஸ் டே. சரிங்களா? ஏன் சார் இவரை தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? காரணம், இந்த ராமலிங்க அடிகள் இவர் வாழ்ந்த காலத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன அதற்கு அர்த்தம்? ஒரு பயிர் வாடிச்சுனாலே அதை பார்த்து ரொம்ப சோகமாயிடுறாரு. பாருங்க, செடி கொடிகள்லாம் ஓரறிவு உயிரினம். அது போய் வாடினதையே தாங்க கொள்ள முடியாதவர் மனுஷருங்க வாடினா தாங்கிக்குவாரா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவர் தான் கடவுள் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ராமலிங்க அடிகளினுடைய பெற்றோர் ராமையா மற்றும் சின்னம்மை. இவர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்திருக்கிறாருங்க. சரிங்களா? எஸ், உயிர்கள் மீது நாம் இரக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்களின் மீது நாம் இரக்கம் கொள்வதைத்தான் நாம் ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இதுதான் இந்த வைகுண்ட சுவாமிகளை தொடர்ந்து வந்த ராமலிங்க அடிகள் கூறிய ஜீவ காருண்யம். ராமலிங்க அடிகளைத்தான் நாம் வள்ளலார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இந்த எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு செய்வதை சொல்கிறார் இல்லையா, ஜீவ காருண்யம்னு. யோசிச்சு பாருங்க, எல்லா உயிர்களுக்குமே அன்பு செய்ய சொல்கிறவர் மனுஷனை சும்மாவா விட்டுருக்க போகிறாரு? கண்டிப்பாக கிடையாது, இல்லைங்களா? உறுதியாக கிடையாது. அப்போது ராமலிங்க அடிகளை பொறுத்தவரை இவர் என்ன தான் சொல்கிறாரு? த வே டு அட்டைன் சல்வேஷன் இஸ் பை வாலண்டியரிங் தி ஹியூமன் ரேஸ். நீங்கள் மோட்சத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழி மனுஷனுக்கு தொண்டு செய்வது தான். இப்போ இதே கருத்தை நமக்கு மணிமேகலையில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சீத்தலை சத்தனா அப்பயே சொல்லிட்டார். அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இதை புறநானூட்டிலே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போது இதுதான் சொல்கிறாங்க, மனுஷனுக்கு உதவிகளை செய்வது, மனிதனுக்கு இரக்கம் காட்டுவது, அதுதான் நான் மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன ஆகுது சார்? வரலாற்றில் 1866 வருடம் இந்திய வரலாற்றில் ஒரு கொடுமையான ஒரு வருடம். என்ன சார் சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாங்க. இந்த 1866 வருடத்தில் ஒடிசாவில் கடுமையான பஞ்சம் வருகிறது. ஒடிசா ஃபமைன். இந்த ஒடிசா பஞ்சத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் இறந்துடுறாங்க. சரியாக சொல்லணும்னா 15 லட்சம் பேர் பசினால் இறந்துடுறாங்க. என்னடா இவ்வளோ பேர் பசினால் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சிடுறாரு வள்ளலார்.
ஸோ அப்போ தான் அடுத்த வருடமே 1867 சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறார். இந்த சத்திய தர்மசாலை சமபந்தியாக எல்லா ஜாதிக்காரனும் சரிசமமாக உட்காந்து சாப்பிடலாம். பசியாக இருக்கியா வந்து சாப்பிடு, அதான் சத்திய தர்மசாலை. தன்னை பின்பற்றக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைப்பதற்காக 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அமைப்பை வள்ளலார் உருவாக்குகிறார். ஏன்னா இவருடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்றிணைக்கிறதுக்கு தான் அந்த சங்கத்தை உருவாக்குகிறார். 1870 வருடம் சத்திய ஞான சபையை உருவாக்குகிறார். சரிங்களா? ரைட். இந்த வள்ளலாருடைய டீச்சிங்ஸ் இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து நமக்கு ஒரு புக்காகவே இருக்குது. இவருடைய பாடல்கள் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா திரு அருட்பா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம திரு அருட்பா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். 1867 இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. அப்போது இவருடைய திரு அருட்பாவை மறுத்து இலங்கையை சேர்ந்த ஆறுமுக நாவலர் அப்படின்றவர் மருட்பா அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருந்திருப்பார். இவை அனைத்துமே நமக்கு வள்ளலார் அவர்களை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வைகுண்ட சுவாமிகள் வள்ளலார் இந்த 2 பேரை எடுத்து பாருங்களேன். இந்த 2 பேருக்கும் எக்கச்சக்கமான தொடர்புகள் இருக்கும், நிறைய ஒற்றுமை இருக்குது. வைகுண்ட சுவாமிகள் இவர் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தாரா? வள்ளலாரும் கொடுத்திருக்கிறாரு. வைகுண்ட சுவாமிகள் நிழல் தங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி சமபந்தி முறையை ஃபாலோ பண்ண சொன்னாரா? வள்ளலாறு சத்திய தர்மசாலைன்றதை உருவாக்கி சமபந்தி முறையை பின்பற்ற சொல்கிறார். அப்போ சமபந்தியை 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வள்ளலார் எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். விச் மீன்ஸ் வெஜிடேரியனாக இருங்க, நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். கரெக்டாக அதானே? எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு அதானே அர்த்தம். ஆமாம். ஆனால் இதே கண்டென்ட் தான் நமக்கு வைகுண்ட சுவாமிகளும் சொல்கிறார், வெஜிடேரியனாக இருங்க. வள்ளலார் யூனிவர்சல் பிரதர்ஹுட், எல்லோரையும் சகோதரராக நினைங்க, அதாவது உலகளாவிய சகோதரத்துவத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். வைகுண்ட சுவாமிகள் சக மனிதரையும் சகோதர சகோதரியாக பார்க்கணும், மனுஷனை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வள்ளலாருக்கும் வைகுண்டருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, வள்ளலார் வட தமிழகத்தில் இவருடைய டீச்சிங்ஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வைகுண்ட சுவாமிகளுடைய டீச்சிங்ஸ் அவர் சார்ந்த சமூகம் மற்றும் தென் தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மற்றபடி 2 நபர்களும் சமூக நீதிக்கு ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? மனுஷனை மதிக்கணும், சக மனிதனை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த 2 நபர்களும் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? எஸ். சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசு வள்ளலார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதாகவும் அறிவித்திருந்தது. இது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. அப்போ படிக்கிறப்ப வள்ளலாரை பற்றியும் வைகுண்ட சுவாமிகளை பற்றியும் நமக்கு டேட்டாஸ் அப்படின்றது இவ்வளவு தான். இதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் இந்த டேட்டாஸோடு போக கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினமான அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை தினம்னு அறிவிச்சிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வள்ளலாரை அவரை போற்றும் விதமாக அவர் இருந்த வடலூரில் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. மேபி இது ரிலேட்டடாக கூட கொஷின்ஸ் நமக்கு கேட்கலாம். சரி, வைகுண்ட சுவாமிகளுக்கு எதுவுமே செய்யலையா சார்? வைகுண்ட சுவாமிகளுடைய டீச்சிங்ஸை போற்றும் விதமாக தென் தமிழகத்தில் சரிங்களா ஐயாவளியை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாமே சமூக நீதி சார்ந்து தமிழ்நாட்டிற்கு குரல் கொடுத்த நபர்கள். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதான் திராவிடியன் பாலிடிக்ஸுடைய பேஸ். இந்த சமூக நீதி அப்படின்றதுக்கு கேட்டுட்டு தான் 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் நீட்சி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. நீதி கட்சியிலேருந்து வந்தது தான் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்திலேருந்து வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ பாருங்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு பேஸ் பண்ணிட்டே
இந்த சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதை கிட்டத்தட்ட நீதி கட்சி பெரியெல்லாம் பேசுகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியவர்களான் இந்த 2 நபர்களும், வள்ளலாரும் சரி வைகுண்டரும் சரி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. இந்த பதிவில் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்றத ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், வைகுண்ட சுவாமிகள் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அகில திரட்டு அப்படின்ற புத்தகமாக அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வெளியிடுறாங்க. இதே மாதிரி வள்ளலாருக்கு அகில திரட்டுனா வைகுண்ட சுவாமிகள், வள்ளலாருக்கு திரு அருட்பா. சரிங்களா? சைவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள். ஏன்னா சிவபெருமானை புகழ்ந்து பாடியிருக்கிறார். சரிங்களா? அப்போ திரு அருட்பா அப்படின்றது யாரோடு தொடர்புடையது? வள்ளலாரோடு தொடர்புடையது. நிறைய பேர் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, சார் வள்ளலார் ஆன்மீகவாதி தானே, ஏன் அவரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வள்ளலார் ஆன்மீகவாதி கிடையாதுங்க, அவர் சமூக நீதி போராளி இல்லைங்களா? அந்த சத்திய தர்மசாலை உருவாக்குறாருல, அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள், ஏன்னா சிதம்பரம் பக்கத்தில் தீட்சிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள், இவங்க எல்லாருமே நிறைய எதிர்ப்பு கொடுக்குறாங்க. என்னப்பா சத்திய தர்மசாலைலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எல்லா ஜாதிக்காரனையும் சரிசமாக உட்கார வச்சுட்டு சோறு போடுற, அப்புறம் எப்படி அப்படின்றாங்க. வள்ளலார் அதுக்கு எப்பிக்காக ரிப்ளை பண்ணுறார். பசியோடு இருப்பவர்கள் பசியாற வேண்டும் என்றால் சத்திய தர்மசாலைக்கு உள்ளே போங்க, இல்லை எனக்கு ஜாதி தான் முக்கியம், எல்லா ஜாதியோடும் சரிசமமாக நான் அமர மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பட்டினியாக வெளியவே இருங்க அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ இவை அனைத்துமே நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். சரி, வள்ளலார் வைகுண்ட சுவாமிகள் இந்த 2 பேர் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா? இவங்க 2 பேர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி ப்ரீவியஸ் இயரில் இவங்களை பற்றி கேட்ட கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போமா? எஸ். ஹிஸ் ஃபாலோவர்ஸ் பப்ளிஷ்ட் ஹிஸ் போயம்ஸ் அண்டர் the title of Thiru Arutpa, Songs of Grace in 1867. The Persian mentioned above is 1867 ஆண்டு திரு அருட்பா என்ற தலைப்பில் இவருடைய கவிதைகள் அவரது சீடர்களால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம் வள்ளலார் தான் அப்படின்னு. சரிங்களா? அப்போ வள்ளலார்னா 3 வருடங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன? சத்திய தர்மசாலை உருவாக்கிய வருடம் 1867 இல்லைங்களா? அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ப்பதற்காக அவர் உருவாக்கிய வருடம் சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாருங்கள், அதிலே 2 இருக்குது. சுத்த சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னா வள்ளலார் உருவாக்கியது. சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னா அது மறைமலையடிகள் உருவாக்கியது. 2மே வேறு வேறு, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? எஸ், நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வள்ளலார் முதல்ல உருவாக்குறப்ப சமரச சன்மார்க்க வேத சங்கம் அப்படின்னு தான் உருவாக்குறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு உருவாக்குறாங்க. அப்போது இதை நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க? சுத்த சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பை உருவாக்குனது வள்ளலார். சிம்பிளாக சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு கொடுத்து கேட்டாங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம்னா அது மறைமலையடிகள். சரிங்களா? அந்த மறைமலையடிகள் இந்த பேரை எப்படி மாற்றிறார் அப்படின்னா பொது நிலை கழகம் அப்படின்னு மாற்றுறார். ஏன் மறைமலையடிகள் இப்படி மாற்றினார்? ஏனென்றால் சமரச சன்மார்க்க சங்கம்ன்றது சமஸ்கிருதத்தில் இருக்குது. அப்போ சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது, முழுக்க தமிழில் மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாருன்னா முழுசாக தமிழில் மாற்றுறார். அதுதான் பொது நிலை கழகம். சரிங்களா? ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஸோ இப்போ திரு அருட்பா தான் கேட்டிருக்கிறாங்க, அது வள்ளலார் அப்படின்னு சொல்லிட முடியும். வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னா நமக்கு கண்ணை மூடி தெரிய வேண்டியது அவருடைய ஃபாலோவர்ஸால் தொகுக்கப்பட்ட அகில திரட்டு. அப்போ தலைப்பாகை அணிய வேண்டும், ஹைஜீனிக்காக சுத்தமாக இருக்க வேண்டும், வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் அகில திரட்டு அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க வைகுண்ட சுவாமிகளுடைய ஃபாலோவர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பாருங்கள். காசி விஸ்வநாதர்னு கொடுத்துருக்காங்களே, யாருங்க இந்த காசி விஸ்வநாதர்? இந்த காசி விஸ்வநாதர் தான். சரிங்களா? 1864 வருடம் பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். 1828 பிரம்ம சமாஜம்ன்ற அமைப்பை உருவாக்குனது யாரு? ராஜா ராம்மோகன் ராய். அந்த பிரம்ம சமாஜ கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பின்பற்றுவதற்கு 1864 காசி விஸ்வநாதர் போராடுகிறார். குறிப்பாக அந்த வருஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா
தத்துவ போதினின்ற ஒரு இதழை உருவாக்குகிறார். சரிங்களா? அப்போது கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற வைகுண்ட சுவாமிகளும் சமூக நீதி போராளி தான், வள்ளலாரும் சமூக நீதி போராளி தான், காசி விஸ்வநாதரும் பிரம்ம சமாஜ கருத்துக்களை தமிழ்நாட்டில் வந்து பறைசாற்றுவதற்காக வந்தவர் தான். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லாருமே சமூக நீதி போராளிகள். சரி சார், முத்துக்குட்டி சிம்பிள், வைகுண்ட சாமிகளுடைய இயற்பெயர். சரிங்களா? எஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, குறிப்பாகவே சோஷியல் ஜஸ்டிஸ். ஏன்னா இந்த 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்பயே ஒரு 7 முக்கியமான வார்த்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் சமூக நீதி. திராவிடியன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திராவிட மாடல், அதனுடைய மையமே சோஷியல் ஜஸ்டிஸ் தான். சரிங்களா? அதனால் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த சமூக நீதிக்காக போராடிய போராளிகள்லேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதிலும் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான் இந்த வைகுண்ட சுவாமிகளும் வள்ளலாரும். சரிங்களா? இவர்கள் போக ரெட்டைமலை சீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா, அயோத்திதாச பண்டிதர், பெரியார், தர்மாம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, இவங்களை போன்றவர்களையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிலபஸில் தமிழ்நாட்டோட லீடர்ஸ்க்கு முக்கியத்துவம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். நாம் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் அதை எடுத்துக்கவே மாட்டோம். ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் படிக்கிறோம், மெயின்ஸுக்கு பொறுமையாக அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படி விடவே விடாதீங்க. நாம் சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நேரம். நேரத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் சம்பாதிச்சிட முடியும். அப்பேற்பட்ட நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்விலேயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம எழுதியிருப்போம், ஆனால் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்மளால் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. மேபி மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் மிஸ் பண்ணிட்டோம்? அதுக்கான கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நன்றி.